பொலிட்டிக்கல் எக்ஸ்போ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் வந்திருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், இப்போது தேர்தல் களத்தில் விஜயோட வருகை 3 வருஷம் ஆயிடுச்சு. பட் இப்போ வரைக்கும் அவரோட வருகையும் சரி, அவர் ஒரு மாநாட்டில் பேசுகிறதும் சரி, ஒரு பரபரப்பான பேச்சு பொருளாக போயிட்டுருக்கு. இப்போ சேலம் மாநாட்டில் பேசும்போது கூட நான் தான் தூய சக்தி, திமுகவை தீய சக்தின்னு விமர்சிச்சிருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? விஜய் வந்து ஒரு எலக்டோரல் பிளாங்காக இந்த ஊழலை பற்றி நிப்பாட்டி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்னு நினைக்கிறார். இருக்கிற கட்சிகள் எல்லாமே ஊழல் கட்சிகள். அது சில பேருக்கு அந்த பார்வை இருக்குது. நீங்கள் வந்து ஊழல் கட்சிகள் தான், இப்போ கட்சினாலே ஊழல் செய்வாங்கப்பா அப்படிங்கிற பார்வை இருக்குது. இந்த இடத்துல விஜய்க்கான அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஃப்ரெஷ் ஃபேஸாக வராரு. ஏற்கனவே கவர்னன்ஸில் இல்லை, இதெல்லாம் இல்லை அப்படின்னு ஃப்ரெஷ் ஃபேஸாக இருக்குது. அதனால நம்மளை வந்து மக்கள் எது சொன்னாலும் நம்புவாங்கன்னு நினைக்கிறார். ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் ஒரு தூய சக்தியா, தாவேக்கு ஒரு தூய சக்தியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ 2 வாரம் தான் ஆச்சு. இந்த ஹைகோர்ட்டில் வந்து அவர் வந்து வருமான வரிக்கு அபராதம் 1.5 கோடி ரூபா கட்டுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நீங்கள் ஃபைனலாக முன்னாடியே போட்டிருக்கணும், ஏன் இப்போ லேட்டாக போடுறீங்க, லிமிடேஷன் பீரியட்னு ஒன்று இருக்குது, 2019 கேட்டிருந்தீங்கன்னா நான் கட்டியிருப்பேன், 2022 கேட்குறேன்னா நான் எப்படி கட்டுவேன் அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல இந்த வழக்கோட தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வழக்கோட தன்மை என்ன, புலி படம் ரிலீஸ் ஆக போகுது. அன்றைக்கி நைட்டு வந்து அந்த ப்ரொடியூசர் அவர் வீட்லையும் விஜய் வீட்லையும் ரைடுக்கு போகிறாங்க. ரைடுக்கு போகும்போது அந்த கோர்ட்டில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்டோடைய வந்து இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது குற்றம் சாட்டப்படக்கூடிய சில பொருட்கள் விஜயோடைய வீட்டில் வந்து கைப்பற்றுறாங்க. விஜய்கிட்ட கணக்கு கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ சார் புலிக்கு வாங்கினீங்க? 16 கோடி ரூபா செக்கில் போட்டு வாங்கினீங்க. ஓகே, ஆனால் அதை தாண்டி இங்கே சில பொருட்கள் இருக்கிறத பார்க்கின்றோம். இதெல்லாம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன? ஐடிஐ உள்ளே போனால் அதான் கேட்பாங்க. இல்லைங்க, நான் வந்து பிளாக்ல பணம் வாங்கினேங்க. ஓகே, எவ்வளோங்க வாங்கினீங்க? 5 கோடி ரூபா கேஷாக வாங்கினேன். இதுதான் விஜய் முதல்ல சொல்கிறது. மறுபடியும் துருவி தோன்றாங்க. அதற்கு பிறகு இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் கூட வாங்கியிருக்க மாதிரி தெரியுது, உண்மையை சொல்லுங்கள் விஜய். இல்லைங்க, நான் இன்னொரு 10 கோடி வாங்கினேன், மொத்தம் 15 கோடி வாங்கினேன். ஸோ ஒரு படத்திற்கு 16 கோடி செக்கும் 15 கோடி கேஷும் வாங்குறாரு. இதுதான் விஜய். நீங்கள் செக் வாங்கும்போது டிடிஎஸ் பிடிச்சிட்டு கொடுப்பாங்க, அது அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் காமிச்சு தான் ஆகணும். ஐடியில் ஃபைல் பண்ணும்போது அது நீங்கள் மாட்டிக்குவீங்க, அதனால் காமிச்சு தான் ஆகணும். இந்த பணத்தை விஜய் மறைச்சிடுறாரு. ஸோ இந்த பணத்துக்கு என்ன சொல்கிறாங்க, 10% அபராதம். நீங்கள் மறைச்ச இந்த 15 கோடிக்கு 1.5 கோடி ரூபா அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதான் வழக்கு. விஜய் என்ன சொல்கிறாரு, தான் ஒரு தூய சக்தி. எந்த தூய சக்தி வந்து கருப்பு பணம் வாங்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, இந்த கோர்ட்டில் நடந்த ஆர்கியூமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வீட்டுக்கு நாங்கள் அன்னைக்கு சீசருக்கு போகலைன்னா, சர்ச்சுக்கு போகலைன்னா விஜய் மாட்டிருக்க மாட்டார். விஜய் மாட்டிக்கிட்டார். அவர் 15 கோடி வாங்கினது அவர் தான் சொல்கிறார், நாங்கள் சொல்லலை. நாங்கள் வந்து ரொம்பலாம் தோண்டலை. அவரே சொல்கிறார், முதல்ல 5 கோடினார், அப்புறம் 10 கோடி, மொத்தம் 15 கோடி சொல்லிட்டார். அதனால் ஒரு 15 கோடி வாங்கினது உண்மைங்கிற காரணத்தினால தான் இந்த ஃபைனை போட்டிருக்கோம். இந்த ஃபைனை கட்ட சொல்லுங்கள். இந்த லிமிடேஷன் பீரியடுக்காக தான் இந்த கோர்ட்டில் போகிறாங்க. ஹைகோர்ட் தலையில் கோர்ட் என்ன சொல்லுது, நீ வந்து 3 வருஷம் முன்னாடி திருட்டினா திருட்டு இல்லை, அதான் 3 வருஷம் ஆயிடுச்சுல ஒரு ஆனர், அதை மறந்துடுங்களே, மறந்து மன்னிச்சு விட்டுருங்களேன்னு விஜய் கேட்குறாரு. அப்போலாம் மறைச்சு மன்னிக்கலாம் முடியாது. நீ வேறு எதுக்காக அப்பீல் போகிறதுனா போய்க்க, நீ இது போட்டது அபராதம் சரியா தவறாங்கிற அப்பீலுக்கு நீ போய்க்க, ஆனால் அதுக்கு உனக்கு உரிமை இருக்குது. நான் சொல்கிறேன், எல்லா நடிகர்களும் இந்த மாதிரி பண்ணுவாங்க, நிறைய நடிகர்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பிளாக் மணிலாம் புழங்கும். ஆனால் சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் ஒரு நடிகர் விஜயாக மட்டும் இருந்தால் இது சிக்கலே இல்லை. என்னமோ பண்ணிக்கப்பா, உன் ஃபீல்டு அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விட்டுறலாம். தான் ஒரு தூய சக்தின்னு டிக்ளேர் பண்ணுறீங்க இல்லையா, டிக்ளேர் பண்ணிட்டு நான் வந்து கருப்பு பணம் வாங்குவேன், கருப்பு பணத்துக்கு ஃபைன் போட்ட கூட கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு நீ என்ன தூய சக்தி அப்படிங்கிற ஒரு முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நான் அந்த கட்சியில் இருந்தவன், செய்தி தொடர்பாளராக முதல் நாள் அப்பாயிண்ட் ஆனவன், கிட்டத்தட்ட 1 வருஷம் பயணிச்சிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எல்லா பொறுப்புகளுக்கும் காசு வாங்குறாங்க, எல்லா பொறுப்புகளுக்கும். நீங்கள் மாவட்ட செயலாளர் ரொம்ப வருஷமாக இருக்காரு, மக்கள் இயக்கத்துலேருந்து வந்திருக்காரு, அவர்கிட்ட ஓகேப்பா நீ ரொம்ப வருஷமாக இருந்த அப்படின்னு. அதை தாண்டி ஒரு புதுசாக ஒரு மாவட்ட செயலர் வராருன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஊரில் 40 லட்சம் வரைக்கும் கொடுத்த மாவட்ட செயலர் எனக்கு தெரியும். இது இல்லாமல் நீங்கள் துணை பொறுப்புகள், நீங்கள் ஒரு மாவட்ட செயலர் போடும்போது கூடலாம் 15 பொறுப்புகள் போட்டாங்க. அவரோட துணை செயலாளர், ஒரு செயற்குழு டீம்னு ஒன்று போட்டாங்க. அந்த எல்லாத்தையும் காசு வாங்குறாங்க. 5 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் அப்படி வாங்குறாங்க. இது இல்லாமல் சார்பணிகள்னு 21 அணிகள் போட்டாங்க. இந்த அணிகள்கிட்ட எவ்வளோ காசு பிடுங்க முடியுமோ காசு பிடுங்கிறது. அப்புறம் கிளை, நகரம், ஒன்றியம் இப்படின்ட்டு எல்லார்ட்டையும் எவ்வளோ, வட்ட செயலாளருக்கு வந்து 5 லட்சம் ரூபா, பகுதி செயலாளருக்கு 10 லட்சம் ரூபா. இது எல்லா இதுவும் நடக்குது. எல்லா மாவட்ட செயலாளர்களும் சொல்லப்போனால் ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு ஆட்டோ ஓட்டின ஒரு கூட எங்கள் தளபதி வந்து மாவட்ட செயலர் ஆக்கியிருக்காரு. அந்த ஆட்டோ ஓட்டின வந்து என்ன பண்ணாரு கேட்டிங்கன்னா, 10 மோதிரம் போட்டிருக்காரு, செயின் போட்டிருக்காரு, நல்ல காரில் போய் நல்லா ஜாலியாக இருக்கார். இன்னொரு மாவட்ட செயலர் 35 லட்சம் நெட் கேஷில் கார் எடுக்கிறார். இதுதான் இந்த கட்சியோட லட்சணம். புஷியானந்தோடைய பேங்க் பேலன்ஸ் ஒரு காலத்தில் சில லட்சங்களாக இருந்தது, நீ பல கோடிகளாக, பேங்க் பேலன்ஸே சொல்கிறேன், பல கோடிகளாக இருக்குது. தொடர்ச்சியாக எப்படியெல்லாம் காசு வாங்க முடியுங்கிறத இவங்க காசு வாங்கிட்டே இருக்காங்க, அது பொறுப்புகள் போடுறதுக்கு. இதை தாண்டி இன்னைக்கு சீட்டு நீ பார்த்தோம், நீங்கள் நிறைய பேர் வந்து வாங்கினாங்க, எங்கள்கிட்ட மனுக்கள் வாங்கினாங்க. நீங்கள் இந்த மனு வாங்குறதே பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து அன்றைக்கி என்ன சொன்னாங்க, 50,000 மனுக்கள் கொடுத்துட்டோமா, ஒரே மணி நேரத்தில் 10,000 மனு. அன்றைக்கி வந்து 50,000 மனு. ஒரு மனுவோடைய காஸ்ட் என்ன, 100 ரூபா. 50,000 100 எவ்வளோ,
50 லட்சம் ரூபா. எப்படி எப்படி நூதனமாக ஸ்கேம் பண்ணுறாங்க இந்த கட்சி. நீங்கள் ஏன்னா விருப்ப மனு எவ்வளோதான் வளைச்சு போட்டிங்கனாலும் இங்கே இருக்கிறது 234 தொகுதி தான். மாவட்ட செயலரை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு விஜயானந்தன் சொல்கிறாரு ஒவ்வொருத்தரும் 300 ஃபார்ம் வாங்கு. எதுக்கு 300 ஃபார்ம் வாங்கணும்? அதெல்லாம் தெரியும், வாங்குடான்னு சொல்கிறார். வாங்குறான். வாங்கி திறந்து பார்க்குறான். ஆனால் என்னென்ன 10,000 கட்டணும்னு இருக்குது இதில் விருப்ப மனுக்கு. அவனுக்கு தெரியாது, வாங்கிட்டான். நான் என்ன சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறான். நான் வந்து ஒரே ஒரு தொகுதி தான் மாவட்ட செயலர். நான் 300 ஃபார்ம் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறது கேட்குறாங்க. இது மாதிரி எல்லாத்தையும் வாங்க வைக்கிறாரு. வரவன் போகிறவனா வா. நான் முதல்ல எலெக்ஷன் ப்ராசஸில் ஒரு யார் வேட்பாளராக போகிறாங்களோ அவங்க தான் விருப்பம் மனு வாங்குவாங்க. நீ எல்லாத்தையும் வாங்கி அதெல்லாம் ஸ்கேம் பண்ணிவிட்டு அது முடிஞ்சுதான் இப்போ 10,000 கட்டுங்கிறாங்க. 10,000 கட்டுறதுக்கு நீங்கள் ஆட்கள் கம்மியாக இருக்குது. ஏன்னா 14ஆம் தேதியோட விருப்ப மனு வாங்குறது முடிவுன்னு சொல்லினாங்க. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி 20ஆம் தேதிக்கு போயிட்டாங்க. ஏன்னா 10,000 கட்டுறதுக்கு ஆள் இல்லை. இதற்கு பிறகு யாராவது பெரிய ஆட்கள் வந்து சீட்டு வேணுங்க எங்களுக்கு. அப்படியா, ஓகே, என்ன பண்ணணும்? 1 லட்ச ரூபா கட்சிக்கு கொடுத்துரு, 2 லட்ச ரூபா எனக்கு கொடுத்துரு. இது புஷி ஆனந்த் சொல்கிறார். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. முதல்ல 2 லட்ச ரூபா தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணாங்க. இப்போ மொத்தம் 3 லட்ச ரூபா கொடுத்துருங்க, கட்சிக்கு 1 லட்ச ரூபா, எனக்கு 2 லட்ச ரூபா கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. சாரி, 2 கோடி மன்னிக்கணும், 1 கோடி ப்ளஸ் 2 கோடி 3 கோடி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இது நடந்துட்டு இருக்கு. இப்போ புஷி ஆனந்த் வந்து இந்த மற்ற கட்சிகளில் இருக்கிற ஊழலை விட மிகப்பெரிய ஊழல்வாதியாக அவர் இருக்கார். மாவட்ட செயலர் எல்லாரும் ஊழல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குச்சுங்களா, விக்கிரவாண்டி மாநாட்டில் நான் இருந்தேன். விஐபி சாரில் உட்காந்துருக்கேன். திடீர்னு கூட்டம் நிறைய பேர் வர்றாங்க. என்னையா அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க? எல்லாம் வேற ஒரு பாஸ் போட்டிருக்காங்க. நீங்களும் கட்சியில் இருக்கீங்களா? என்ன புஷியானந்த் பேர் டிக்கெட் வித்தாரு பிளாக்ல, அதானே வாங்கிட்டு வரோம். டிக்கெட் வாங்கிட்டு வந்தானுங்க. கோயம்புத்தூர்ல வந்து பூத் முகல் மாநாடு ஒன்று போட்டாங்க. அந்த விஜய் போனார், மரத்தில் வந்து ஒரு பையன் தாவணும் தெரியுங்களா, அந்த இது அதை டிக்கெட் போட்டு விற்றாங்க 500 1000 ரூபா. இப்போ வந்து சேலத்தில் நடந்துச்சு நிர்வாகிகள் கூட்டம். இதில் சூரஜுங்கிறவர் வந்து எங்களுக்கு யாருன்னே தெரியாது அப்படிதானே இவங்க சொல்றாங்க. அவர் நிர்வாகியே கிடையாது. எப்படி உள்ள வந்தார்? பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வந்தார். 2500 ரூபா 3000 ரூபா கொடுத்தீங்கன்னா பிளாக் டிக்கெட் வாங்கி விஜய் போய் பார்க்கலாம். அப்போ இது எங்க தூய சக்திங்கிறது வருதுன்னு நான் கேட்குறேன். அதாவதுங்க, நம்ம சொல்ற இந்த குறைபாடுகள் திமுக மேலே அதிமுக மற்ற கட்சிகள் குறைபாடுகள் சொல்லும்போது பவருக்கு வந்தாங்க, கரப்ட் ஆனாங்க, கரப்ஷன் பண்ணாங்க, சார்ஜஸ் இருக்கு, அது நீதிமன்றத்தால் வந்து தண்டிக்கப்படலாம், விடுதலை செய்யப்படலாம், அது வேற. நீ பவருக்கே வரல, நீ கட்சியே இப்போதான் ஆரம்பிச்சிருக்க. கட்சி ஆரம்பித்த உடனே எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்கிற நீ, நாளைக்கு தப்பி தவறி மக்கள் உனக்கு வாக்களிச்சாங்கன்னா நீ எந்த சக்தியாக மாறுவ? அவர் என்ன கூறுபட்டு வித்துருவானுங்க தமிழ்நாட்டை. அதுதான் அவர் சொல்றாரு, என் பர்சனல் லைஃபை அரசியல் கூட கனெக்ட் பண்ணாதீங்க. அரசியல்ல எனக்கு ஒரு கரைபடிந்த கரங்கிற அடையாளம் இல்லை, நான் காசுக்கு ஆசைப்பட மாட்டேன், என்கிட்ட இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இல்லை, அதாவது அப்போ பர்சனல் லைஃப்ல நான் திருடேன், அரசியல நான் திருடமா இருக்க மாட்டேன். எனக்கு புரியலையே என்னங்க மதிப்பீடு. அதாவது இப்போ எந்த அடிப்படையில் விஜயை நம்ம ஆதரிக்கணும்னு நினைச்சோம்னா எதை சொல்ற, அவர் ரொம்ப நேர்மையானவர், சுத்தமான கைப்பா, அதுதானே அவரே சொல்றாரு. நான் கருப்போனை வாங்குறோம் தான் சொல்லி சொல்றாருல்ல. இன்னொன்று சொல்றீங்க, நீங்க புலி படத்துக்கு சர்ச்சுக்கு போனதுனால மாட்டிக்கிட்டார், லியோ படத்துக்கு போகாததால மாட்டிக்கலாம், மாஸ்டர் படத்துக்கு போகாததால மாட்டிக்கலாம், இப்போ வந்து ஜனநாயகன் வரைக்கும் போகாதால மாட்டிக்கலாம். கருப்பணம் விஜய் வாங்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் ஆடி சொல்ல முடியுமா? இந்த இப்போ 250 கோடி ஏதாவது கதை விடுறாங்கல்ல, இதுல விஜய் ஒயிட்ல எவ்வளவு வாங்கினார், பிளாக்ல எவ்வளவு வாங்கினார், ஐடியா திரும்ப ஃபைல் பண்ணுவார்ல, 80 கோடி டாக்ஸ் கட்ட, 80 கோடி டாக்ஸ் கட்டிருக்கீங்க, ஓகே. கருப்பு பணம் நான் 1 பைசா கூட வாங்கல விஜயால சொல்ல முடியுமா? அடுத்த மீட்டிங்ல சொல்லுங்க. நான் என்னுடைய கடைசி 3 படங்கள் கூட நீங்க மொத்தமாக கூட விட்டுருங்க, கடைசி 3 படமா நான் 1 பைசா கூட கருப்பு பணம் வாங்கல, நான் நேர்மையா இருந்தேன்னு சொல்லுங்க. ஏன்னா அரசியல் வந்த பிறகு கோட்டிலையும் ஜனநாயகன்லையும் அதுக்கு முந்தைய படத்துலையும் நான் அரசியலுக்கு வரது முடிவு செஞ்சுட்டேன், சொல்ல முடியாது. அப்போ சினிமாவில் இருக்கும் போதே நீ இவ்வளோ கரெக்டாக இருக்க. இந்த அரசியலில் நீ என்ன நினைக்கிறீங்க? அப்போ இங்கே வந்து நிறைய சம்பாதிக்கலாம், கேரியர் உச்சம், அதெல்லாம் சும்மா கதை. படத்தெல்லாம் நடிக்க தான் போறாரு அவர், அதனால எந்த மாற்றமும் இல்லை. அப்போ மக்களை ஏமாத்துறதுக்கு நான் தூய சக்தி உண்மையில சொல்ல போனால் ஊழல் சக்தியும் சரி தீய சக்தியும் சரி அது வந்து தாவேக்கவா தான் இருக்கு. விஜய் மேல இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்கு, வெளியில இருந்து பார்க்குற நமக்கு இது புரியுது. ஏன்னா இவர் அரசியல் வர ஒரு அதிகாரம் கையில இல்லாமலே இவ்வளோ ஊழல் பண்றவர், நாளைக்கு இவரை சிஎம்ங்கிற போஸ்ட்ல உட்கார வச்சா எவ்வளோ பிரச்சனைகள் வரும் நமக்கு தோணுது. ஆனால் அவரை நம்பி ஒரு கூட்டம் இருக்குல்ல, இந்த சேலம் மாநாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அவர் மேடையில் நின்று டிஎம்கே அப்படின்னு சொல்லும்போது அவங்க தீய சக்திங்கிறாங்க, இவர் டிவிகேன்னு சொல்லும்போது அவங்க தூய சக்திங்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் கூட்டம் இவர் பேசுகிறத நம்பி அவர் பின்னாடி போகிறதுனால இப்போது அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே புஷி ஆனந்த் 1% வாக்கு இருக்குங்கிறாரு, ஆதவ அர்ஜுனா இன்னொரு கணக்கு சொல்கிறாரு, செங்கோட்டைன்னு கொங்கு மண்டல ஓட்டெல்லாம் கிடச்சிரும், அதிமுக வெறுப்பு ஓட்டும் இங்கே தான் வருங்கிறாரு. விஜய் எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி வீட்டிலே எனக்கு ஒரு விஜய் இருக்காங்க, எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அவங்க சொல்கிற மாதிரியே டிவிகேக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்கா? எவ்வளோ வாங்குவாங்க? இல்லைங்க, ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு, நான் அதை மறுக்க மாட்டேன். ஆனால் விஜய் சொல்கிற மாதிரி நான் முதன்மை சக்தி, நான் சிஎம் ஆயிடுவேன், தனிச்சின்ன மெஜாரிட்டி,
ஜெயிக்க கூட மாட்டாங்க. ஒரு எம்எல்ஏ கூட தாவேக்காவால் உருவாக்க முடியவே முடியாது. நீங்கள் சொல்கிறீங்களா, இந்த கூட்டத்தை பார்த்து கேட்கும் பொழுது அவங்கெல்லாம் வந்து ஆமாம் டிஎம்கே டிவிகேன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, இது எந்த கூட்டம் முதல்ல? இது விஜய்க்கான கூட்டம். இன்னும் சொல்லப்போனால் நிர்வாகிகள் கூட்டம். அதுக்கு பிறகு நிர்வாகிகள் இல்லாதவங்களே விட்டாங்கன்னு சொல்லி ஏதோ கதை சொல்கிறாங்க. நிர்வாகிகள் கூட்டம். நீங்கள் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு மாநாடு போடுறாரு, ஒரு 1.5 லட்சம் பேர் அதை திரண்டிருக்காங்க. அங்கே வந்து நீங்கள்லாம் யாருக்கு வாக்களிப்பீங்க? என்ன சொல்லுவாங்க? ஸ்டாலின் தான். எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துக்கு போறாரு, ஒரு 50,000 பேர் நிற்கிறாங்க. இங்கெல்லாம் யாருக்கு வாக்களிப்பீங்க? ஏடிஎம்கே தான் சொல்லி சொல்லுவாங்க. இதோட உதாரணம் சொல்கிறேன். நாளை எலெக்ஷன் இருக்கு 2011. ஒவ்வொரு வீடாக வாக்கு கேட்க போவோம். தம்பி உங்கள் தான் தம்பி கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. இது வந்து பனை மரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் குத்து தான் மக்களை பொறுத்தவரை. மக்கள் வந்து என்ன கஷ்டப்பட்டு வெயிலில் வராங்க, உடனே டிசப்பாயின் பண்ணிட்டு தம்பி கவலைப்பட தம்பி உங்களுக்கு தான் என்ன தம்பி நான் விசில் தான் நான் நின்று அப்போ விசில் தான் எனக்கு ஞாபகம் தம்பி நீங்கள் போங்க. இதெல்லாம் நடக்கும். அப்போது இந்த இது இப்படியே இதே எப்படி இருக்கும்போது ஸ்பெசிஃபிக்கான உங்களுடைய கட்சி கூட்டங்களில் மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பேன் தான் சொல்லி சொல்லுவாங்க. அது யாரும் வந்து இல்லை வாக்களிக்க மாட்டாலும் சொல்லி சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று, விஜய்க்கு திரள்ற கூட்டம் வச்சுக்கலாம். விக்ரவாண்டி மாநாட்டில் நான் 7 லட்சம் பேர் வரைக்கும் வந்திருப்பாங்க. மதுரை மாநாட்டிலையும் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் அங்கெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க. இந்த வாக்குகள் எல்லாம் சேர்ந்தால் கூட விஜயால நீங்கள் டெபாசிட் வாங்க முடியும்னு கேட்டீங்கன்னா வாங்க முடியாது. அதுதான் நிதர்சனம். ஸோ என்னுடைய கணிப்புங்கிறது 8-10, இல்லை மிஞ்சி போனால் 10-12. இது சில பேர் வந்து இன்னும் கூடுதலாகும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் வந்து களத்துக்குலாம் வந்தாருன்னா கூடுதலாகும். விஜய் களத்துக்கு ஒரு வாரம் வராங்க, அடுத்து பேசுவோம். இது குறையும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு வாக்களிக்கிற மக்களுக்கு இருக்கின்ற அடையாளம் என்பது விஜய் கட்சி. நீங்கள் ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு மாவட்ட செயலர் களத்தில் இறங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து கேண்டிடேட்டாக இருக்காரு, இல்லை புதுசாக ஒரு கேண்டிடேட் வரார். இந்த கேண்டிடேட்டுக்கு ஒரு மதிப்பீடு இருக்குது. நீங்கள் பார்ப்பாங்க, திமுக யார் கேண்டிடேட், அதிமுக யார் கேண்டிடேட், பாஜக யார், காங்கிரஸ் யார், அதே மாதிரி தேவை கேண்டிடேட் யார். இன்னைக்கு எல்லா மாவட்ட செயலர்களையும் கடுமையான அதிருப்தியில் அந்த கட்சி நிர்வாகிகள் இருக்கிறாங்க. நான் மதுரைக்கு போகிறேன், அந்த மாவட்ட செயலரை பற்றி 2 பேர் பேசுகிறாங்க. விஜயன்பன் அவர் ரியல் எஸ்டேட்டில் வந்து காசு பார்த்துட்டு இருக்காரு. இவர் வந்து எஸ்ஆர் தங்கபாண்டி வந்து வட்டி குரூப்பாக இருக்கார், ஆளை காலி பண்ணுற குரூப். இது அந்த கட்சியில் பகுதி செயலர் வந்து வெளியே வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுற பையன் சொல்கிறோம். புதுக்கோட்டை எங்கள் ஊரில் அவங்க சொல்கிறேன் பயங்கர காசு வாங்குறாங்கண்ணே. எல்லா ஊர்லையும் எல்லா மாவட்ட செயலர்களையும் கடுமையான குற்றச்சாட்டு. இப்போ நான் சொல்கிறது குற்றச்சாட்டு இல்லாமல் இது நானாக சொல்கிறது இல்லை. ஒவ்வொரு ஊர்லையும் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் இந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரி நடக்குது. அப்போது எல்லா மக்களுக்குமே அவங்கள பற்றி தெரிஞ்ச காரணத்தினால இது க்ளோஸ் எலெக்ஷன் போது இவனுக்கு எப்படி நம்ம ஓட்டு போட மக்கள் விலகுவாங்க. 1. 2வது, இந்த தேர்தல் அறிக்கைகள் விஜய் ஒன்று சொல்கிறார். அது தேர்தல் அறிக்கை எப்போ வருங்கிறது தெரியலை. அதில் வந்தால் அதில் பிரதானமான சில கேள்விகள் இருக்குது. நம்பர் 1 கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மகளிர் உரிமை தொகை திமுக வந்து 1000 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ ஒரு 5000 ரூபா போட்டு விட்டுருக்காங்க. இதை 2000 ரூபா ஆக்குறேன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றார். எடப்பாடி பழனிசாமி நானும் 2000 ஆக்குறேன்னு சொல்லி சொல்றார். விஜய் என்ன சொல்ல போறார்? இது ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. காசு கொடுத்து ஓட்டு வாங்க மாட்டேன்னு சொல்றாரு. சொல்லட்டும், சொன்னார்னா பார்த்துருவோம். சொல்லியிருக்காரு சேலம் மாநாட்டு மேடையில காசு கொடுத்து ஓட்டு வாங்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. இது அவர் ஓட்டுக்கு கொடுக்க இது வந்து இப்போ 5000 ரூபா சொல்லி சொல்றாரு. மகளிர் உரிமை தொகை குறித்து விஜய் நம்ம மகளிர் உரிமை தொகை ஸ்டாப் பண்ண போறாரா? இல்ல ஸ்டாப் தெரியாது நமக்கு. தேர்தலுக்கு வந்தால் தான் தெரியும். இப்போ விடியல் பயணம்னு ஒன்று திமுக விட்டுருக்காங்க, ஃப்ரீ பஸ். அதில் எடப்பாடி சொல்றாரு ஆண்களையும் ஏறிப்போங்க அப்படின்னு அவர் வித்தியாசமாக ஒன்று பண்ணுறாரு. விஜய் என்ன சொல்ல போறாரு? மாணவர்களுக்கான லேப்டாப் ஸ்கீம் ஒன்று போயிட்டு இருக்கு. இந்த லேப்டாப் ஸ்கீமை திமுக ஆரம்பிச்சு வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. எடப்பாடி நாங்கள் தான் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தோம்னு அவர் ஒரு கிளைம் பண்ணுவார். விஜய் என்ன சொல்ல போறார்? கல்வி கடன் ரத்துன்னு ஒன்று திமுக சொன்னாங்க, அது நடக்கலை. கல்வி கடன் ரத்து விஜய் எப்படி பார்க்குறாரு? கொடுப்பாரா மாட்டாரா? இந்த மகளிருக்கும் இந்த பசங்களுக்கும் காலேஜ் போகிற பசங்களுக்கு 1000 ரூபா காசு கொடுக்குறாங்க. தமிழ் புதல்வன் திட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை விஜய் பண்ணுவாரா இல்லையா? இந்த மாதிரியான பிரதான கேள்விகளுக்கு விஜயோட பதில் என்னவாக இருக்க போகின்றது அப்படிங்கிறது ரொம்ப க்ளோஸர் எலெக்ஷன். 3வதாக, ரொம்ப மைக்ரோவாக பார்க்கும்பொழுது விஜய்க்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பூத் முகவர்களே கிடையாது. ஒரே ஒரு பையன் தான் இருப்பான் ஒரு பூத்தில். அவனை திமுக தம்பி வாப்பா டீ சாப்பிட்டவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. டீ சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு மெல்ல தான் வரும். அதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சிடும். அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது, ப்ராசஸ் என்னன்னு தெரியாது. நீங்கள் அவங்க வந்து ப்ராப்பராக புக்கெல்லாம் போட்டு எப்படி நோட் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எலெக்ஷன் விடும்போது உங்கள் பேர் என்னம்மா, உங்கள் ஐடி என்னம்மா, உங்கள் பூத் நம்பர் என்னம்மா, இதெல்லாம் போட்டு கிளிக் பண்ணி ஒரு வேலை பண்ணுவாங்க. இது என்னன்னே அவனுக்கு தெரியாது, என்னன்னே புரியாது அவனுக்கு. அதுக்கு எலெக்ஷனே முடிஞ்சிடும். கவுண்டிங் போது அவனுக்கு என்னங்கிறது புரியாது. ஸோ இதெல்லாம் இருக்கின்ற காரணத்தில் ரொம்ப க்ளோஸர் எலெக்ஷன் போகும்போது அது ஒன்று. இன்னொன்று, விஜய்க்கே யார் கேண்டிடேட்ஸுங்கிறது தெரியறவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விஜய் என்ன ஒருத்தர் கொண்டு வராரு, எந்த அடிப்படையில் புஷியானந்த் கொண்டு வராரு, என்னப்பா இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆனால் 3 கோடி கொடுத்துட்டாருன்னு. இதுதானே எலிஜிபிலிட்டி. ஆனா யார் நின்னாலும் அவங்கள ஏன் முகமா பாருங்கன்னு சொல்றாரு. அதாங்க, அவன் திருட்ட போய் நிற்பான், கொலகாரன் நிற்பான். விஜய்க்கு அது திருடனா கொலகாரனா தெரிஞ்சுக்கிறவங்கள எலெக்ஷன் முடிஞ்சிடும். அதை மீடியாலாம் எடுத்து இவன் யார் தெரியுமான்னு கதை எழுதுறதுக்குள்ள விஜய் அப்படியான்னு கேட்பாரு. ஏன்னா இந்த ப்ராசஸ் படி நீங்கள் 3 கோடி ரூபா கொடுத்தா உள்ளே போயிடலாம், அவ்வளோதான். இன்னைக்கு போய் புஷியானந்துக்கிட்ட ஒரு பெரிய கொலகாரன் 3 கோடி கொடுத்தாலும் புஷியானந்த் வாங்க உள்ளவா பரவாயில்ல உனக்கு சீட்டு கொடுக்கான்னு கொடுப்பாரு. அப்போ இந்த சிக்கல்லாம் வரும். கடைசியாக இந்த கட்சிக்காரர்கள், முக்கியமான பிரதானமான கட்சிக்காரர்கள் எல்லாரும் களத்தில் இருக்காங்க, ஏற்கனவே களத்திலேயே இருக்காங்க. விஜய் பனையூரில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகும் விஜய் என்ன பண்ணுவார்? என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க,
நான் ஒரு 5 இடத்துக்கு மட்டும் என்னை கூப்பிடுங்க, என்னால் அவ்வளோதான் டைம் கொடுக்க முடியும், ஒரு 5 பாயிண்ட்டில் நான் பேசிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு விஜய் முடிச்சிருவார். ஸோ களத்துலையுமே விஜய் வரமாட்டார். இதை வச்சு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உருட்ட முடியுமானா உருட்ட முடியாது. ஸோ இந்த சிக்கலாக இருக்கிற காரணத்தினால நான் சொல்கிறேன், இந்த 10 to 12ங்கிறது கூட குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. இன்னொன்று களம் ரொம்ப ஷார்ப்பாக போகும்பொழுது இந்த போட்டிங்கிறது திமுக அகேன்ஸ்ட் அதிமுகவா இல்லை திமுக அகேன்ஸ்ட் தாவேக்கான்னு முடிவாகும். இது திமுக அகேன்ஸ்ட் அதிமுகன்னு போயிடுச்சுன்னா மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, ஜெயிக்கிற கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேனே தவிர நான் தோக்குற கட்சிக்கு என் ஓட்டை வேஸ்டாக்க மாட்டேன். அதாவது நாம் தமிழர் இருக்காங்க, நாம் தமிழருக்கு ஒவ்வொரு வாட்டியும் சர்வே ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். ஆனால் வாக்கும் ஏன்னா அது ஜெயிக்காத கட்சி மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஜெயிச்சோமா ஜெயிக்காது. அப்போ எதுக்கு அந்த ஓட்டை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதே பாயிண்ட் விஜய்க்கும் வரும். இந்த ஓட்டு ஜெயிச்சிடப்பா, விஜய் ஜெயிக்க மாட்டார்ப்பா, அவர் இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும்பா, அப்போ எதுக்கு ஓட்டை வேஸ்ட் பண்ணுறேன்? அப்போ யார் ஜெயிப்பாங்க? திமுக ஜெயிப்பாங்க, அப்போ அவங்களுக்கு போடு. அதிமுக ஜெயிப்பாங்க, அதிமுக போடு. இப்படி போயிடும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த நலத்திட்ட உதவிகளை 2 திராவிட கட்சிகளும் மாற்றி மாற்றி பண்ணியிருக்காங்க. எல்லா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் அவங்க கொண்டு வந்தது தான். இப்போ விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகளை கொடுத்து இலவசங்களை கொடுத்து மக்களை அடிமையாக்குற சோம்பேறியாக்குற மாதிரியான வேலைகளை நான் பண்ண மாட்டேன். நான் முதல்வரானா நீங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னேறி போகலாம், அதுக்கான தொழில் முன்னேற்றங்களை உருவாக்கி தருவேன்னு சொல்கிறாரு. அது உண்மையாகவும் இருக்கலாம். மேபி அவருக்கு தேர்தலில் ஜெயிக்கிறது என்ன சொன்னார் அவர்? நிறைய பேர் தேர்தல் அறிக்கை நம்ம ஒரு சாம்பிள் பார்க்கலாமான்னு சொல்லி சொன்னார். அவர் என்ன சொன்னார்? இலவச கார் பைக்கெல்லாம் கொடுத்து இலவச வீடு, எல்லாருக்கும் இலவச வீடுன்னாரு. அதுலேயே ஒரு குழப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் யாரை டார்கெட் பண்ணுறாரு? டார்கெட் நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு வீடுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கூவம்புறமாக இருக்கிறவங்க, புறம்போக்கில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்டு எந்த கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. வீட்டு வசதி வாரியம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹெச்ஐஜி ஃப்ளாட்ஸ், எம்ஐஜி ஃப்ளாட்ஸ்னு ஹை இன்கம் குரூப்புக்கு, மிடில் இன்கம் குரூப்புக்கு அந்த மாதிரி ஃப்ளாட்ஸ் கட்டி நம்ம அது ஒன்று போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ விஜய் யாருக்கு வீடு கொடுக்க போறேன்னு சொல்லி ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் இது இல்லாமல் தொகுப்பு வீடுகள் பார்ப்பீங்க. கிராமத்துக்கு போனீங்கன்னா கலைஞர் வீடு, அம்மா வீடு, பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கும், இந்த பெயிண்ட் அடிச்சிருக்கும், இது இருக்கு. விஜய்க்கு அந்த கிளாரிட்டியே இல்லை. அதனால தான் அடுத்த கொடுத்த என்ன சொல்றாரு, அதை எல்லாரும் நக்கல் பண்றாங்க, அப்போ யாருமே வாடகைக்கு இல்லைன்னு கேட்குறாரு. அப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ நான் வாடகைக்கு ஒரு 30,000 வீட்டில் இருக்கேன், நீங்கள் ஒரு 25,000 வீட்டில் இருக்கீங்க. அப்போ விஜய் நாளைக்கு வந்தால் நமக்கு வாடகை கொடுப்பாரா? இல்லை ஜெகதீஸ்வரன் உங்களுக்கு இந்த வீட்டை சொந்தமாக்கிறேன், ஓனத்தை போய் பேசுகிறேன்னு நான் சொல்லுவேன். நீ எப்படி சொந்தமாக்குவேன்? அப்போ விஜய்க்கு அந்த கிளாரிட்டி இல்லாமல் என்ன சொல்றாரு, எல்லாருக்கும் வீடு, அடுத்ததாக என்ன சார் கொடுப்பீங்க, எல்லாருக்கும் பைக்கு, முடிஞ்சா காரு, இலவசங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். விஜய் சர்க்கார் விஜய் இல்லை. ஏன்னா அந்த கட்சிக்காரங்களுக்கு பல குழப்பம் இருக்கு. அவர் எங்க சர்க்காரில் அண்ணன் அப்படி சொல்லலாம், நாங்க மிக்சியெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சோம், அது சர்க்கார் விஜய் வேறப்பா, ஜனநாயக விஜய் வேறப்பான்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால விஜயும் இலவசம் கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருக்கார். அந்த இலவசம் கொடுக்குற விஜய் இந்த மகளிர் உரிமை திட்டத்தையோ இல்லை விடியல் பயணத்தையோ எப்படி பார்க்குறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்று, நீ விக்ராணி மாநாட்டில் மீன் பிடிக்க சீமானை வம்பிழுத்தார். மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தா மட்டும் பத்தாது, சில நேரம் மீனை கொடுக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது இலவசங்களும் கொடுக்கணும், நம்ம மக்களை கை தூக்கி விடுற வேலைகளும் பார்க்கணும்னு சொல்லி சொன்னார். அப்போ எப்படி அவர் பேலன்ஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இந்த கேள்விக்கு விஜய் சரியாக பதில் சொல்றாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.